Hello friends, welcome to Ronnie Tailors. போடுற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து க்ரீன் கலரு, அப்புறம் 2M பீட்ஸு, கோல்டு கலர் திலகம் ஷேப் ஸ்டோன், ஜர்தோசி ஸ்பின், சுகர் பீட்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கேன், செகண்ட் லைன் வந்து 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் கூட நீங்கள் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை உள் பக்கம் போட்டு நம்ம உள் பக்கம் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு இப்போ திரும்பவும் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன், பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச்லாம் போட்டுட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம லீஃப் போட்டுக்கலாம். ஷார்ட் பகுதி வந்து மேல் பக்கம் வரது மாதிரி போட்டிருக்கேன். நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்ப 8 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பீட்ஸ் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு இது சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த 2 சைடும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் இதிலேருந்து எடுத்துக்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றி கொண்டு வரணும். இப்போ எடுத்ததுக்கு பக்கத்தில் இந்த பீட்ஸ் வந்துருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நம்ம நீடில் வந்து உள் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதி வந்து அடிப்பக்கம் வரது மாதிரி, இந்த பீட்ஸை பக்கத்து வர மாதிரி. இங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பீட்ஸ் கடையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவல் சைஸ் பீட்ஸ் ஒன்று, 2M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பீட்ஸை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம்.
இதிலேருந்து நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இது பக்கத்தில். ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம், திலகம் ஷேப் ஸ்டோன். இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இதிலேருந்து நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, பக்கத்துலேயே திரும்ப ஒன்றுமா உள்ளே போட்டுக்கலாம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வளைவாக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதிலேருந்து ஒரு பீட்ஸ் கொண்டு வந்துக்கலாம். இதில் வந்து ஸ்டோன் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதில் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இதிலேருந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதில் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து ஸ்டோன் வச்சு ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து பீட்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே இது போட்டுட்டு ஒரு கொடியில் வந்து ஸ்டோன் வச்சு நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபுல்லுமே நெக்கை சுற்றிலுமே ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரும். நம்ம இது வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். இது பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் அப்படிங்கிறதுனால சிக்காகும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்புறம் போடுங்க. ஸ்லீவோட லென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 5.5 எடுத்திருக்கேன். ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸோட உயரம் வந்து எல்லாம் ஒன்று போல் இருக்கக்கூடாது. பீட்ஸ்லாம் போட்டுட்டு பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இதை ஒட்டிலாம் நம்ம வந்து 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுடலாம். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னே ரொம்பவே நீட்டாக இருக்குது. நெக்குக்கு வந்து இந்த டிசைன் மட்டும் போட்டுட்டு ஸ்லீவ் போடுறப்போ இந்த மாதிரி செயின் மட்டும் போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.